சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி நிலையத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப மாசமாவே பேசிக்கிட்டு இருக்கோம். 25 வருஷம் முன்னாடி 2000ஆவது ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி முதல்ல விண்வெளி வீரர்கள் அங்க கூடி போனாங்க. 13 பேர்ல இருந்து 15 பேர் தங்க முடியும். சர்வதேச விண்வெளியில அங்க இருக்கிற டீம் கீழே வருவாங்க, புது டீம் மேல போவாங்க. எல்லாரும் வந்து சுனிதா வில்லியம்ஸ் பேசுறாங்க. ஆனா அங்க மொத்தம் 7 பேர் இருக்காங்க. இப்போ போனதுல ஒருத்தர் வந்து ஒரு மெடிக்கல் சயின்ஸா இருப்பாரு, ஒருத்தர் வந்து விண்வெளி சார்ந்தவரா இருப்பாரு, ஒருத்தர் வந்து வேற ஏதாவது ஆராய்ச்சி பண்றவங்களா இருப்பாங்க. விண்வெளி நிலையத்துக்கு வெளியில ஒரு கருவி ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த கருவியில வந்து ஒரு பூச்சி இருக்கு. அந்த பூச்சி வந்து வில்லியம்ஸே எடுத்தீங்கன்னா அங்க வந்து செடி வளர்க்குறாங்க. இப்போ செவ்வாய்க்கே போகணும்னு ஒரு திட்டம் போடுறாங்க. செவ்வாய்க்கு போய் திரும்பி வரணும்னா 1.5 வருஷம் ஆகும். அப்ப நான் செடி வளர்த்தேன்னா நம்ம வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடை செடி உறிஞ்சி ஆக்சிஜனை வெளில விடும்ல. அதாவது நீங்க வந்து 8 மணி நேரம் தூங்கணும், வெளில வரக்கூடாது, உங்க பெட்டுக்குள்ளேயே இருக்கணும். இப்போ அமெரிக்காவில இருந்து அனுப்பக்கூடிய அந்த ஸ்பேஸ் எக்ஸ்னுடைய ராக்கெட்ல லான்ச் பேட்ல சில பிரச்சனை. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம். வணக்கம் சார். வணக்கம். சுனிதா வில்லியம்ஸ் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப மாசமாவே பேசிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அவங்க அங்கே போயிருந்தாங்க. அண்ட் அதிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே அவங்க திரும்ப வரலை. அவங்கள மீட்கிறதுக்கான பணிகள் ரொம்ப மும்முரமாக ஸ்பேஸ் எக்ஸ்லேயும் சரி நாசாவிலையும் சரி தீவிரமாக எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். முதல்ல இது எங்கேருந்து ஆரம்பிச்சுது, சர்வதேச விண்வெளி நிலையம் எப்படி இருக்கும், அதுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்குள்ளே இருக்கும், கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? சர்வதேச விண்குடில் அப்படின்னு நம்ம சொல்றது வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். அதான் பூமிக்கு மேல வந்து சுமார் ஒரு 400ல இருந்து 500 கிலோமீட்டர் உயரத்துல பூமியை சுத்திட்டு வரும். ஒரு 90 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சுத்திட்டு வரும். செயற்கைக்கோள் மாதிரி தான். 3 பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வில்லா மாதிரி யோசிக்கும். அந்த அளவுக்கு உள்ள வந்து இடம். அங்க வந்து சுமார் ஒரு 13 பேர்ல இருந்து 15 பேர் தங்க முடியும் அந்த விண்வெளி குடில்ல. அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் அதுக்கு வேண்டியதெல்லாம் அங்க இருக்கு. பொதுவா வந்து நீங்க பாத்தீங்கன்னா 2000ஆவது ஆண்டு, இப்போ வந்து 2025 இல்லையா, 25 வருஷம் முன்னாடி 2000ஆவது ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி முதல்ல விண்வெளி வீரர்கள் அங்க கூடி போனாங்க. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அங்க வந்து தொடர்ந்து மனிதர்கள் இருக்கிறாங்க. 4-5 பேர்ல இருந்து இப்போ வந்து சமீபமா பாத்தீங்கன்னா 7 பேர் வரைக்கும் இருக்காங்க. அங்க ஒருத்தர் வந்து 2000ஆவது ஆண்டு போனா 25 வருஷம் அங்க இருக்க முடியாது இல்லையா? புரியுது. அப்போ வந்து என்னன்னா, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு எமர்ஜென்சி இருக்கும் இல்லையா? அந்த எமர்ஜென்சி வார்டுல வந்து டாக்டர் இருப்பாங்க, நர்ஸ் இருப்பாங்க. அவங்களோட ஷிஃப்ட் முடிஞ்சதும் இன்னொரு டாக்டர் நர்ஸ் வருவாங்கல்ல. சர்வதேச விண்குடில்ல அங்க இருக்கிற டீம் கீழே வருவாங்க, புது டீம் மேல போவாங்க. இந்த மாதிரி நடக்கும். அதாவது வந்து எப்படி போவாங்கன்னா, கீழேந்து ஒரு டீம் அங்க மேல போயிட்டு அங்க இருக்கிற டீம்ல இருந்து சார்ஜ் எடுத்துப்பாங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஹேண்ட் ஓவர் பண்ண பிறகு அந்த பழைய டீம் திரும்பி வருவாங்க பூமிக்கு. இதுதான் வந்து நடக்கிற விஷயம். சோ அதனால தொடர்ந்து அங்க வந்து மனிதர்கள் இருந்துட்டே இருக்காங்க. இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து சுனிதா வில்லியம்ஸ் பேசுறாங்க. மிஞ்சி போனா அவர் கூட போன அந்த வில்மோரை பத்தி பேசுறாங்க. ஆனா அந்த மொத்தம் 7 பேர் இருக்காங்க. இப்போ இவங்க 5 பேர் இருக்காங்க, மொத்தம் 7 பேர் இருக்காங்க. புரியுதுங்களா? சோ அதனால வந்து ஏதோ சுனிதா வில்லியம்ஸ் தனி காட்டுல எங்கேயோ நிக்கிறாங்க அப்படின்லாம் இல்ல. ஓகே, இப்ப 7 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும்ல சார். இப்ப எல்லாருமே சயின்டிஸ்ட் அப்படின்ற பொது பார்வையில பார்க்காம என்ன மாதிரியான பணிகளுக்கு அங்க போயிருப்பாங்க அவங்க? பொதுவா வந்து 3 விதமா அங்க இருக்கக்கூடிய வேலைகளை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து மெயின்டெனன்ஸ், அந்த இதை வந்து சுத்தமா வச்சுக்கணும், உணவு தயாரிக்கணும், கிளீன் பண்ணணும், அதாவது வந்து ஸ்டேஷனை வந்து கிளீன் பண்ணணும். இந்த மாதிரியான பராமரிப்பு பணி வந்து எல்லாரும் பங்கு போட்டு செய்யணும். கூட ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு வீடு எடுத்துட்டா ஆளுக்கு ஒரு நாள்னு கூட்டி போயிருக்கோம்ல, அது மாதிரி அங்க இருக்கிற 7 பேருமே வந்து அது பங்கு போட்டு செய்யணும். டாய்லெட்ல இருந்து எல்லாத்தையும் அவங்க கிளீன் பண்ணணும். இது வந்து நம்பர் 1 வேலை. 2வது வேலை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி திறமை இருக்கு.
இப்போ போனதுல ஒருத்தர் வந்து ஒரு மெடிக்கல் சயின்ஸா இருப்பாரு, ஒருத்தர் வந்து விண்வெளித்துறை சார்ந்தவரா இருப்பாரு, ஒருத்தர் வந்து வேற ஏதாவது ஆராய்ச்சி பண்றவங்களா இருப்பாங்க. அது சம்பந்தமா அங்க சில ஆய்வுகள் இருக்கு. இந்த விண்வெளி நிலையத்துக்கு வெளியில ஒரு கருவி ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த கருவியில வந்து ஒரு பூச்சி இருக்கு. அந்த பூச்சி வந்து விண்வெளி நிலைமையில தாங்குதா தாங்கலையா அப்படின்னு வந்து டெஸ்ட் பண்றாங்க. புரியுதுங்களா? சோ இது வந்து ஒரு ஆய்வு. அதுக்கு வந்து சில பேர் இப்போ சுனிதா வில்லியம்ஸ் எடுத்தீங்கன்னா 3வது சொன்னேன் இல்லையா, 3வது வந்து பொதுவான ஆய்வு. பொதுவான ஆய்வுனா நீங்க வந்து அங்க வந்து ஒரு ஆய்வு உதவியாளர் மாதிரி நீங்க வேலை செய்வீங்க. உங்களுடைய துறை சார்ந்ததா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சுனிதா வில்லியம்ஸே எடுத்தீங்கன்னா அங்க வந்து செடி வளர்க்குறாங்க. அந்த வளர்க்குற செடியை வந்து நம்ம வந்து ஆராய்ச்சி செய்யறோம். விண்வெளியில எப்படி செடி வளரும் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி செய்யறோம். அந்த ஆராய்ச்சிக்கு வந்து அவங்க வந்து கவனிக்கணும். அதுல இருந்து தகவல்கள் திரட்டி பதிவு பண்ணணும், ரெக்கார்ட்லாம் தயார் பண்ணணும். அதை வந்து பூமிக்கு எடுத்துட்டு வந்து அப்புறமா மேலாய்வுகள் செய்வோம். இப்போ அந்த செடி வளர்க்குறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நமக்கு என்னங்கிறதுல இருக்கலாம். 2 விஷயம் அதுல இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு நீண்ட விண்வெளி பயணம் போறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ செவ்வாய்க்கே போகணும்னு ஒரு திட்டம் போடுறாங்க. செவ்வாய்க்கு போய் திரும்பி வரணும்னா 1.5 வருஷம் ஆகும். அப்ப அந்த 1.5 வருஷம் நம்ம வந்து எப்படி சுவாசிக்கிறது? அதுக்கு தேவையான ஆக்சிஜன் எல்லாம் பூமியில இருந்து நீங்க எடுத்துட்டு போக முடியாது. அப்ப நான் செடி வளர்த்தேன்னா நம்ம வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடை செடி உறிஞ்சி ஆக்சிஜனை வெளில விடும்ல, அவ்வளவுதான். அதே மாதிரி வந்து உணவு வேணும். அப்போ அந்த செடியிலிருந்து நம்ம வந்து சில காய்கறிகளை உருவாக்கலாம். அப்போ வந்து விண்வெளியில பயிர் தொழில் செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன ஆய்வு, அதுக்கான ஒரு விஷயம். அது தவிர பல ஆய்வுகள் இருக்கு. நான் சொல்றது எளிமையா ஒரு விஷயத்துக்காக சொல்றேன். இந்த மாதிரி இருக்கும். அதாவது நீங்க வந்து 8 மணி நேரம் தூங்கணும் கட்டாயமா, வெளில வரக்கூடாது, உங்க பெட்டுக்குள்ளேயே இருக்கணும். மிச்ச டைம் வந்து 15 நிமிஷமா ஒவ்வொரு டாஸ்க்னு கொடுப்பாங்க. இந்த 15 நிமிஷம் நீங்க உடற்பயிற்சி செய்யுங்க, இந்த 15 நிமிஷம் நீங்க வந்து அந்த விண்வெளியில இருந்து போட்டோ எடுங்க பூமிய, இந்த 15 நிமிஷம் வந்து நீங்க வந்து இந்த பரிசோதனைக்கான தண்ணி ஊத்துங்க செடிக்கு, இந்த மாதிரி 15 நிமிஷத்துக்கு ஒவ்வொரு டாஸ்க் கொடுப்பாங்க. சோ டெய்லி வந்து அந்த டாஸ்க் லிஸ்ட் போகும் ஒவ்வொரு விண்வெளி வீரர். இப்படிதான் இருக்கும். பொதுவான வாழ்க்கை முறை இப்படிதான். பூமியில இருந்து அவங்களுக்கு என்ன டாஸ்க் பண்ணணும் அப்படிங்கறது இன்ஃபர்மேஷன் போய்கிட்டே இருக்கு. அவங்க கம்யூனிகேஷன்ல இருந்துட்டே தான் இருப்பாங்கல்ல அப்ப? ஆமா. 24 hours புரியுது. நீங்க வந்து உங்க குடும்பத்தாரோட ஒரு குறிப்பிட்ட டைம் பேசலாம். வீழ்ச்சி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல வந்து உங்களுக்குன்னு சில டைம் இருக்கும். நீங்க அந்த டைம்ல வந்து மியூசிக் கேட்கலாம், சினிமா பார்க்கலாம், அல்லது சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கலாம், புக் படிக்கலாம், இந்த மாதிரி செய்யலாம். ஓகே. ஸோ இப்போ அங்கே போன இடத்துல தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதுனால அவங்க அங்கே சிக்கிக்கிட்டாங்க. அவங்கள மீட்கிறதுக்கான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். கொஞ்சம் சிக்கல் இருக்குன்றாங்களா சார்? இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? என்ன மாதிரியான தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கும்? முதல் விஷயம் வந்து என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். அதாவது முன்னாடி வந்து அமெரிக்கா வந்து ஒரு விண்வெளி ஓடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பேஸ் ஷட்டில் அப்படின்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. நம்ம முன்னாடி அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பிளேன் மாதிரி இருக்கும். அதுல வந்து விண்வெளி நிலையத்துக்கு போவாங்க, அப்புறம் திரும்பி வருவாங்க. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு கோளாறு ஏற்பட்டதுனால ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல வந்து நிறுத்திட்டாங்க அமெரிக்கா. அப்போ வந்து அமெரிக்க விண்வெளி வீரர்கள் எப்படி விண்வெளி நிலையத்துக்கு போகுது, அங்க இருக்கிறவங்க எப்படி திரும்பி வருதுன்னு ஒரு கேள்வி வந்தது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ரஷ்யாவினுடைய சோயூஸ் விண்கலத்துலதான் எல்லாரும் போனாங்க. ரஷ்யாவுக்கு போயிட்டு அங்கிருந்து போயிட்டு இருந்து திரும்பி ரஷ்யாக்கே திரும்பி வருவாங்க, அப்புறம் அமெரிக்காவுக்கு திரும்பி வருவாங்க. இப்படி இருந்தது. இந்த நிலையில வந்து அமெரிக்கா வந்து என்ன பண்ணாங்கன்னா, இல்ல நம்ம ரஷ்யாவை நம்பியே இருக்கக்கூடாது, நம்ம சொந்த கால்ல இருக்கணும், அதனால நம்மளே ராக்கெட் தயாரிக்கணும், ஐ மீன் விண்கலம் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி 2 கம்பெனிக்கு வந்து இது கொடுத்தாங்க, கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. ஒன்னு வந்து ஸ்பேஸ் எக்ஸ், எலன் மஸ்கோடது, இன்னொன்னு வந்து போயிங். சோ அந்த ஸ்பேஸ் எக்ஸ்னுடைய விண்கலம் இப்போ வந்து விண்ணுக்கு போயிட்டு வருது. ஆனா அந்த ஸ்டார் லைனர்னு போயிங் பண்ணாங்க இல்லையா, அந்த விண்கலம் தான் வந்து முதல் தடவையா சோதனை ஓட்டம் ஓட்டிக்கிட்டு சுனிதா வில்லியம்ஸும் புச் வில்மோரும் அங்க போனாங்க. என்னன்னா சோதனை ஓட்டத்துல அங்க போய் அந்த சர்வதேச விண்கூடில இணைஞ்சு சர்வதேச விண்கூடில சில நாட்கள் இருந்து அவங்களுடைய விண்கலத்தை வந்து அங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு திரும்பி கொண்டு வரணும். இப்போ நீங்களே ஒரு கார் கம்பெனி ஆட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ப்ரொடியூஸ் பண்ண காரை வந்து நீங்க டெஸ்ட் பண்ணிட்டு தானே மார்க்கெட்டுக்கு விடுவீங்க. அது மாதிரிதான் இது. அதுக்காக தான் போனாங்க. அந்த சமயத்துல அந்த
விண்கலத்துல சில பழுது இருந்ததுனால அதுல திருப்பி வர வேண்டாம், அது ஆபத்தானது அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலியான விண்கலத்தை பூமிக்கு கொண்டுட்டாங்க பரிசோதனைக்காக. அவங்க மட்டும் அங்க தங்கிட்டாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அங்க 7 பேர் இருக்கணும்னு. சுனிதா வில்லியம்ஸ் எல்லாம் போன போது அங்க ஏற்கனவே 7 பேர் இருந்தாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து மொத்தம் 9 பேர் இருந்தாங்க. அப்போ அந்த 7 பேர் திரும்பி வந்துட்டாங்க. புதுசா 5 பேர் போனோம். சோ அந்த 5 பேர் போனவங்களோட இவங்க சேர்ந்து அடுத்த ஷிஃப்டா இவங்க வேலை செய்யறாங்க. சோ இது எல்லாமே இந்த இடைப்பட்ட ஓராண்டு காலத்துல நடந்திருக்கு. ஆமா, இந்த ஷிஃப்ட்டுக்கு பேர் வந்து 72 எக்ஸ்பெடிஷன் 72ன்னு பேரு. இந்த 72வது ஷிஃப்ட்ல அவன் இப்ப சுனிதா வில்லியம்ஸ் தான் தலைவி. அந்த 7 பேர் ஒரு கேப்டன் இருக்கணும் இல்லையா, சுனிதா வில்லியம்ஸ் தான் வந்து அந்த கேப்டன். கமாண்டர் டு பி மோர் பிரைஸ். அவங்க தான் வந்து கமாண்டர். சோ இப்ப அந்த 7 பேரும் திரும்பி வரணும். இவங்க மட்டும் இல்ல, 7 பேரும் திரும்பி வரணும். புதுசா ஒரு 7 பேர் போவாங்க. அமெரிக்காவோட விண்கலத்துல 4 பேர் போவாங்க, ரஷ்யாவோட சோயூஸ்ல 3 பேர் போவாங்க. அப்படி போய் அங்க 7 பேர் அங்க போய் ரீச் ஆகணும். இப்போ அமெரிக்காவில இருந்து அனுப்பக்கூடிய அந்த ஸ்பேஸ் எக்ஸ்னுடைய ராக்கெட்ல லான்ச் பேட்ல சில பிரச்சனை. அதாவது அந்த ராக்கெட்டை வந்து முதல்ல வந்து லான்ச் பேட்ல வந்து புடிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ராக்கெட்டை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி அதை வந்து நீங்க ஓபன் பண்ணணும். அந்த ஓபன் பண்ற அந்த கிளாம்ப் வந்து சரியா வேலை செய்யலாம். ஸோ அதனால வந்து அதை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சில நாட்கள் அதை ரிப்பேர் முடிஞ்சிடும், அனுப்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சில நாட்கள் லான்ச் தள்ளி போறது வந்து புதுசுலாம் ஒண்ணும் கிடையாது, பொதுவா நடக்கிறது தான். அதுல ஒண்ணும் இல்ல. நீங்க சிக்கிக்கிட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் தப்பு. அவங்க சிக்கிக்கலாம் இல்ல, தன்னந்தனியா ஒரு இந்த ஒரு சினிமா வந்ததுல பாலைவனத்துல ஒரு ஆள் மாட்டிக்கிட்டாரு, அந்த மாதிரிலாம் இல்ல. அங்க 7 பேரோட சேர்ந்து இருக்காங்க. ஒரு எக்ஸ்பெடிஷன் 72, அவங்கதான் கமாண்டர், அவங்கதான் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க அங்க. சோ அதனால அப்படிலாம் சிக்கிக்கலாம். ஓகே. ஆனா இது யூசுவலா நடக்கிற ஒரு விஷயம் தானா சார்? ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கலாமா இது? ஏன்னா எல்லாருமே அங்க மாட்டிக்கிட்டாங்க விண்வெளியில, இங்க இருந்து அனுப்ப வேண்டிய ராக்கெட்ல பழுது ஏற்பட்டிருக்கு, ஸோ அதனால இங்க டிலே ஆகுது அப்படின்ற தோற்றம் பார்க்கும்போது அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு பாலிடிக்ஸ்னால இந்த மாதிரியான ஒரு பேச்சு கிளம்பி அது வந்து அப்படியே மீடியால பரவி யாரும் வந்து இதை சரி பார்க்காம இருக்கிற ஒரு விஷயம் தான் இது. வந்து ஒரு இயல்பான இதுல ஒன்றும் சிக்கிக்கிட்டாங்கிறதுலாம் ஒண்ணும் இல்ல. முதல் விஷயம், ஒரு சின்ன தகவல் சொல்றேன். சர்வதேச விண்வெளி நிலையத்துல இப்போ வந்து 5 விண்கலங்கள் இணைஞ்சிருக்கு. இங்க இருந்து பூமியில இருந்து அமெரிக்காவோட சார்ந்த 2 பேர் போனாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த 72ல சேர்றதுக்கு. டிராகன் 9 விண்கலம் அங்க இருக்கு. சோயூஸ் 26ன்னு சொல்லி ஒரு 3 பேரை எடுத்துட்டு அங்க போன அந்த விண்கலமும் அங்க இருக்கு. அப்படின்னு ஒரு விண்கலம் அங்க இருக்கு. ப்ராக்ரஸ் 90, 91 ப்ராக்ரஸ் விண்கலம் அங்க இருக்கு. அந்த ப்ராக்ரஸ் 91 வந்து இப்போ மார்ச் மாசம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி தான் அங்க போய் சேர்ந்து சாமான்லாம் எடுத்து, உணவுலாம் வேணும் இல்லையா, உணவு கீழே இருந்து அவங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. சில சமயம் வந்து எனக்கு இந்த சாக்லேட் பிடிக்கும், அந்த சாக்லேட் அனுப்புன்னு நீங்க சொல்லலாம், அது போகும். அந்த மாதிரிலாம் அதெல்லாம் சேர்ந்து தண்ணி எரிபொருள் எல்லாம் சேர்ந்து அங்க ப்ராக்ரஸ் 91 போய் சேர்ந்து 5 விண்கலம். ஏதாவது நம்ம திரும்பி வந்துடலாம். அங்க அப்படியே இருக்காங்க, மீட்பு பணிக்காக நம்ம இங்க அப்படி இல்ல. அதாவது என்னன்னா 73 தப்பது. அதாவது இப்போ வந்து நீங்க வந்து ஒரு எமர்ஜென்சி டாக்டர்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க, அடுத்த ஷிஃப்ட் வர வேண்டிய ஆள் 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. அப்போ நீங்க வந்து அங்க சிக்கிக்கிட்டீங்க, மாட்டிக்கிட்டீங்க, தவிக்கிறீங்க, உங்களுக்கு மீட்பு பணி அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா. புரியுது. சோ கீழே இருந்து ஆள் போனா அவ்வளவுதான் விஷயம். புரியுது. இப்ப மேக்ஸிமம் போறவங்க கீழே இருந்து போறவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு 3 இருந்து 5 நாள் வரைக்கும் ஆகும். என்ன மாதிரி ஹேண்ட் ஓவர்னா, இப்போ நீங்களே கூட வந்து ஒரு புது வீட்டுக்கு குடி போறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டு உடைமையாளர் சொல்லுவாருல்ல, இந்த சுவிட்ச் கொஞ்சம் பார்த்து போடுங்க, அது வந்து அவ்வளவு சரியில்லை, அந்த டோர் வந்து மேல லாக் ஆகாது, நடுவுல இருக்கிற லாக் தான் லாக் ஆகும், இப்படிலாம் சொல்லுவாரு இல்லையா. புரியுது. நிலைமை அதே மாதிரி அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்லயும் நிலைமை இருக்கும்ல. ஒரு குழா சரியா வேலை செய்யும், இன்னொரு குழா வேலை செய்யாது, ஒரு இப்படிலாம் இருக்கும் இல்லையா. சோ இதெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தாதானே அடுத்த ஆள் வந்து செய்ய முடியும். சோ அதனால புரியுது
போன பிறகு கூட 3ல இருந்து 5 நாட்கள் எல்லாம் சேர்ந்து இருப்பாங்க. சேர்ந்து இருந்து அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நீங்க திரும்பி வரணும். இப்ப நீங்களே ஒரு ஓகே எமர்ஜென்சி ஓகே ஓகே உங்களோட ரீப்ளேஸ்மெண்ட் அங்க கதவுல பார்த்த உடனே நீங்க ஓடிட மாட்டீங்கல்ல. அவர் வந்ததும் சொல்லுவீங்கல்ல, பேஷண்ட் நம்பர் 1 வந்து இப்படி இருக்காரு, பேஷண்ட் நம்பர் 5 வந்து இப்படி இருக்காரு, பாத்துக்க அப்படின்னு சொல்லி தானே போவீங்க. அப்ப ஹேண்ட் ஓவர் பண்ணுவீங்க இல்லையா? அந்த மாதிரி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் போனோம். அதுக்காக தான் இருக்காங்க. அதாவது பெரிய ஆபத்துன்னு சொன்னா அப்போ வந்து நீங்க திரும்பி வரதுக்கான விண்கலங்கள்லாம் அதுல இருக்கு ஏற்கனவே. இல்ல அதிகபட்சம் எத்தனை நாட்கள் அங்க இருக்க முடியும் சார் ஸ்பேஸ்ல? இது வரைக்கும் வந்து உலக சாதனைன்னு நீங்க பாத்தீங்கன்னா 400 நாட்கள் ஒருத்தர் வந்து கண்டினியூஸா இருந்திருக்காரு. பேர் எனக்கு டக்குனு மறந்து போச்சு. ஒரு ரஷ்யா விண்வெளி வீரர் தான். 400 நாட்களுக்கு மேல ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு. ஓகே ஓகே ஓகே. ஸோ அதிகபட்சம் இருந்தது 400 டேஸ். இப்போ இவங்க வந்து 280+ டேஸ் அங்கே இருந்திருக்காங்க அப்படின்னா இப்போ இவங்க எவ்வளோ நாள் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தான் அது மாறுபடும்ல சார்? பொதுவா வந்து ஒவ்வொரு எக்ஸ்பெடிஷன்ல போறவங்களும் வந்து குறைந்தபட்சம் இப்போ வந்து 6 மாசம் அங்க இருக்காங்க. முன்னாடி எல்லாம் 3 மாசம் இருந்தது. இப்போ வந்து 6 மாசம் ஓகே வரைக்கும் அங்க இருக்காங்க. ஓகே. இல்ல அதுதான். அவங்களுக்கான ஃபுட்டு எல்லாமே கீழ இருந்து அனுப்புறாங்க அப்படின்னும்போது அந்த ஃபுட்டு வேஸ்ட் எல்லாம் இருக்கும்ல சார். அதெல்லாமே என்ன பண்ணுவாங்க சார் ஸ்பேஸ்ல? இப்ப நான் வந்து அங்க வந்து சிக்னஸ்னு ஒரு விண்கலம், ப்ராக்ரஸ் 19 ஒரு விண்கலம், ப்ராக்ரஸ் 91 ஒரு விண்கலம் சொன்னேன் இல்லையா? இது எல்லாமே வந்து ஆமா ஆமா தண்ணி எல்லாம் எடுத்துட்டு போன விண்கலம். ஓகே அந்த அவங்களுக்காக வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ஒரு பாக்கெட்டா பண்ணி இந்த விண்கலத்துக்குள்ள வச்சிருவாங்க. ஏதாவது ஒரு விண்கலத்தை ஓகே குப்பை விண்கலம் போட்டு அதுக்குள்ள வச்சிருவாங்க. அந்த குப்பை ஓகே விண்கலத்தை விண்வெளியில எரிச்சிடுவாங்க. புரியல. குப்பை விண்கலத்தை விண்வெளியில எரிச்சிடுவாங்க. ஓகே. அது ஒன்றும் ஆகாதா சார்? பொல்யூட் ஆகாதா? இல்லை செலக்டிவாக பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் கொண்டு போகக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் கொண்டு போகணும் ஸ்பேஸ்க்கு, அப்படி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? இல்ல அப்படி எதுவும் இல்ல. பிளாஸ்டிக்லாம் வந்து ஓகே பிளாஸ்டிக் தான் போவாங்க. அதனால அங்க ஓகே விண்வெளி நீங்க கடல்ல போய் ஒரு பக்கெட் தண்ணியை போட்டீங்கன்னா பொல்யூஷன் ஆகல. அந்த அளவுக்கு தான் இருக்கு. வேற மாதிரியான ஓகே பொல்யூஷன் ஓகே இல்ல. பட் இந்த பொல்யூஷன் ஓகே 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 புரியுது. ஸோ இப்போ எப்போ சார் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவங்க திரும்ப வருவாங்க அப்படின்னு? மோஸ்ட் லைக்லி இந்த மந்த் எண்டுக்குள்ள அவங்களுடைய ரிட்டர்ன் வந்துரும். இன்னும் மேபி ஒரு 1 வீக் ஓகே இந்த 4 பேர் தான் ஓகே இப்போ ஓகே 3 பேர் வந்து ஏப்ரல்ல தான் திரும்பி. ஓகே ஓகே புரியுது 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 7 பேர்ல 4 பேர் இப்போ திரும்பி வருவாங்க. 3 பேர் வந்து ஏப்ரல்ல. அது வந்து ரஷ்ய விண்கலம். ஓகே ஓகே அந்த ப்ராக்ரஸ் புரியுது புரியுது சோயூஸ் 26ல அவங்க திரும்பி வருவாங்க. சோயூஸ் 27 கீழே இருந்து ஒரு 3 பேரை புதுசா ஏத்திட்டு அங்க போகும் ஏப்ரல்ல. அப்போ திரும்பி வரும். ஓகே சரி. இப்போ ஆனால் ரஷ்ய விண்வெளி வீரர்களும் அங்கே இருப்பாங்க, அமெரிக்க விண்வெளி வீரர்களும் இருப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் ஆய்வுகள் அப்படிங்கிறது வெவ்வேறையா இருக்குமா இல்லை ஒன்றா தான் இருக்குமா சார்? ஓகே. ஸோ இது வந்து ஒரு சர்வதேச விண்குடு. இது ஓகே முக்கியமா அங்க வந்து நிறுவி இருக்கிறது விண்வெளிக்கு ஆட்களை எடுத்துட்டு போற வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து 2 பேர் தான். ஒன்னு வந்து அமெரிக்கா, இன்னொன்னு ரஷ்யா. பட் இப்போ வந்து என்னன்னா இது வந்து ஒரு சர்வதேச விண்குடில் அப்படிங்கிறதுனால வந்து இதுல வந்து கனடா, ஐரோப்பிய யூனியன், ஜப்பான் அவங்க எல்லாம் இணைஞ்சிருக்காங்க. சோ இதை சார்ந்த வீரர்களும் அப்பப்போ போவாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா சில சமயம் வந்து அதுல வந்து ஒரு இத்தாலிய சார்ந்தவர் இருப்பாரு, ஒரு ஜெர்மனியை சார்ந்தவர் இருப்பாரு, ஒரு ஜப்பானை சார்ந்தவர் இருப்பாரு, இந்த மாதிரி இருப்பாங்க. அதுல அந்த விண்வெளி நிலையத்துல பாத்தீங்கன்னா 2 பார்ட் இருக்கு. அமெரிக்க பார்ட், ரஷ்ய பார்ட். ஒரிஜினலா என்ன ஐடியா அப்படின்னு சொன்னாக்க ரஷ்ய வீரர்கள் ரஷ்ய இடத்துலயும் அமெரிக்க வீரர்கள் அமெரிக்கல இருப்பாங்க. சில விஷயங்கள் பகிர்ந்துப்பாங்க. பட் ஆனா கடந்த பல வருடங்களாக அங்க போனவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா பூமியில தான் இப்படி பிரிச்சு வச்சிருக்கீங்க, நாங்க இங்க பிரிஞ்சிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் இணைஞ்சுதான் செய்யறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம், நாங்க வந்து எங்க இஷ்டத்துக்கு நாங்க வந்து இங்க இருக்கிற உணவு நாங்க எங்களுக்கு விருப்பப்படி நம்ம சாப்பிடுவோம் சொல்லி அங்க அப்படிதான் இருக்காங்க. அங்க வந்து அந்த சட்டப்படி ஒரு பிரிவு இருக்கு, ஒரு எல்லை கோடு இருக்கு. அந்த எல்லை கோடுக்கு இந்த பக்கம் ரஷ்யா, அந்த பக்கம் வந்து அமெரிக்கா அது இருக்கு. பட் ஆனா வந்து அங்க அதை வந்து அவங்க அங்க இருக்கிற அந்த 7 பேருமே அதை வந்து பராமரிக்கிறது இல்லை. எல்லாரும் இணைஞ்சுதான் வேலை செய்யறாங்க. ஓகே ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், இப்போ ஸ்பேஸில் இத்தனை நாட்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த நாட்களுடைய பேசிஸில் தான் இவங்களுக்கான ஊதியம் சேலரி கொடுக்கப்படுமா சார்? என்ன பேசிஸில் இவங்களுக்கு சேலரி கொடுக்கப்படுது? அதிகபட்சமாக எவ்வளோ வரைக்கும் சேலரி இருக்கும் அவங்களுக்கெல்லாம்? ஸோ ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதமான இது இருக்கு. இப்போ வந்து முன்னாடி சோவியத் யூனியனா இருந்தபோது, ரஷ்யா வந்து சோவியத் யூனியனா இருந்தபோது வந்து உங்களுக்கு வந்து அங்க இருந்த நிலைமை வேற. அங்க வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு பொதுவான வாழ்க்கை, ஒரு ஒரு சின்ன அளவுதான் வேறுபாடு இருக்கும் அப்படிங்கிற முறையெல்லாம் இருந்ததுனால நீங்க எவ்வளவு நாள் இருந்தீங்க அப்படின்லாம் கணக்கு கிடையாது. நீங்க ஒரு விண்வெளி வீரர் ஆயிட்டீங்கன்னா அதுக்காக வந்து உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லா அந்த மாதிரிலாம் இருக்கு. அமெரிக்கால வந்து
இன்னொரு எக்ஸ்ட்ரீம் இல்லையா, தனியார் மயம் இல்லையா. இப்ப அமெரிக்கால நீங்க ஆமா. பாத்தீங்கன்னா கல்லூரி பள்ளிக்கூடத்துல வந்து விடுமுறை நாட்களுக்கு சம்பளம் தர மாட்டாங்க. ஓகே. இப்போ நீங்க கல்லூரி எடுத்துட்டீங்கன்னா 10 மாசம் தானே வேலை செய்யும். 10 மாசம் ஆமா. தான் சம்பளம் தருவாங்க. 2 மாசம் சம்பளமே தர மாட்டாங்க. ஓகே, ஓகே. சோ அங்க வந்து ஒரு விண்வெளி வீரருக்கான நிலைமை வேற. இதுக்கு 2த்துக்கும் நடுவுல வந்து ஜப்பான் போன்ற இடங்கள்லாம் இருக்கு. சோ இது வந்து அந்தந்த நாட்டினுடைய தன்மையை பொறுத்தது. இல்ல அது அதிகபட்சமா எவ்வளோ இருக்கும் சேலரி அப்படின்னு கேட்டேன். இப்ப சீனியர்ஸா இருந்தா எவ்வளோ இருக்கும்? ஜூனியர்ஸா இருந்தா எவ்வளோ இருக்கும்? அங்க போனீங்கன்னா நீங்க வந்து அங்க நீங்க 6 மாசம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா பூமியில வந்து 2 வருஷம் ட்ரைனிங் பண்ணணும். ஓகே. சோ அப்போ வந்து நீங்க சம்பளங்கிறது அங்க இருக்கிற 6 மாசம் மட்டும் இல்ல, பூமியில உங்களுடைய செயல்பாட்டுக்கும் சேர்த்துதான். சோ அதனால ஓகே. டிஃபரெண்டா. ஓகே, ஓகே, ஓகே சார். சார் நிறைய விஷயங்கள தெளிவா சொன்னீங்க. நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். தேங்க் யூ ஸோ மச். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் பிசிஆர் மகாராஜா தைலம்.